வணக்கம் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் அட் தமிழ். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஹோண்டாவோட டியோவுக்கு அறிமுகமே தேவையில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெல் நோன் அண்ட் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கூட்டர். சொல்லப்போனால் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டோட ஒரு ஸ்கூட்டர் டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் இந்த ஒரு ஹோண்டா டியோவை. ஸ்கூட்டர்லேயே நல்ல ஸ்போர்ட்டியரான லுக்கு, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு, சூப்பரான ஒரு ஹேண்டலிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை யூனிக்காக பண்ணியிருந்தாங்க அப்போவே ஹோண்டா. இந்த ஒரு ஹோண்டா டியோ 110ஓட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் இப்போ வந்திருக்க இந்த ஹோண்டா டியோ 125. இந்த ஹோண்டா டியோ 125 இந்த 2024ல நீங்கள் எடுக்கிறது ஒர்த்தா இல்லையான்றது தெரிஞ்சுக்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹோண்டா டியோ 125 ப்ரோஸ் அண்ட் கான்ஸை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி சின்ன அந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபீல்டு ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பசங்க வீடியோக்குள்ளே போக ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோஸ்லேருந்து ஆரம்பிப்போம். ப்ரோஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹோண்டா டியோ 125 எனக்கு தெரிகிற ஒரு முக்கியமான விஷயமே இந்த வெஹிக்கிளோட டிசைன் தான். அவங்க டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜான ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோட வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக இந்த ஒரு ஹோண்டா டியோ 125 இருக்குதுன்றதுல டவுட்டே இல்லை. டிசைன் ரீலி இந்த செக்மெண்ட்டில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரோடு அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணிங்க. இந்த வண்டியோட ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோட டிசைனே எடுத்துக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் இந்த வண்டியோட அடுத்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த வண்டியோட அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் லெவல். ஆமாங்க, பொதுவாகவே நம்மளுக்கு ஹோண்டானாலே அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் மாதிரி விஷயங்கள் ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்கன்றது தெரியும். இதுவும் குறிப்பாக இந்த ஒரு ஸ்கூட்டரில் அந்த ஒரு சிவிடி சிஸ்டம்லையும் சரி, அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்லையும் சரி, எல்லா விஷயத்துலையும் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிரைவபிலிட்டியை செம ஒரு ஸ்மூத்தான ரேஞ்சில் எட்டு வந்திருக்காங்க. அதனால் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்மே இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ரிஃபைண்டான லாங் லைஃப் வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்கிறப்ப கூட நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட டியோ 125 உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த இன்ஜின் நல்ல ஒரு ரிஃபைண்டாகவும் இருக்குது. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கும் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் மற்ற காம்படிட்டர்ஸுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இது ஒரு நல்ல ஒரு பவரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓவரால் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது. அதனால் இன்ஜின்மை என்ன பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. சரி ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களா, இந்த வெஹிக்கிளே அந்த ஒரு ஃபுட் போர்ட் ஸ்பேசினஸ். ஆமாங்க, பொதுவாகவே நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ஸ்னு வந்துட்டாலே அதில் வந்து இந்த ஃபுட் போர்ட்ஸ்லாம் எப்பவுமே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அதில் ஏதாவது பொருள் வச்சு கேரி பண்ணுறதா இருந்தாலும், ஏன் சப்போஸ் சிலிண்டர் மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறதுலாம் இருந்தால் அதில் வந்து உங்களுக்கு செட் ஆகாது சொல்லப்போனால். பட் ஆனால் வெஹிக்கிள்ஸில் சிலிண்டர் வச்சு கேரி பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் சொல்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்காக அது மாதிரி சிலிண்டர் மாதிரி பொருள்லாம் வச்சு கேரி பண்ணுறதுன்ற ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் உள்ள ஒரு ஸ்கூட்டரில் அந்தளவுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான விஷயமா இருக்காது. பட் ஆனால் நம்ம ஹோண்டா டியோ 125 ஃபுட்போர்டுன்றது ரியலி மற்ற ஸ்போர்ட்டி ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு நல்ல பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டாலர் பர்சன் காலை கொஞ்சம் பின்னாடி நகர்த்தி வச்சுட்டு ஓட்டு போனால் தான் எனக்கு என்னமோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்ற மாதிரி நினச்சிங்கன்னா கூட நிச்சயமாக இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அது இல்லாமல் ஃபுட்போர்ட் ஸ்பேஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றப்ப ஃப்ரண்ட்டில் ஏதாவது பொருள் வச்சு கேரி பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் ரியலி ஈஸியாகவே இருக்கும். இந்த இடத்துல சிலிண்டரும் வைக்க முடியுதுன்றது தான் இன்னும் ஒரு நல்ல விஷயமாகவே இருக்குது இந்த ஹோண்டா டியோ 125 ஃபுட்போர்ட் பொறுத்தளவுக்கு. அதனால் ஸ்பேசினஸ் ஃபுட்போர்டில் ரியலி நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வண்டியோட அடுத்த ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இந்த வண்டியோட அந்த ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங். ஆமாங்க, ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியோட டோட்டல் வெயிட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 104 kg தான் வருது. சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலே இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல கம்மியான சீட் ஹைட். பட் இத்தனை எமௌண்ட்ன்ற மாதிரி அவங்க ஸ்பெக்கில் மெயின்டைன் பண்ணல. பட் ஷார்ட் ரைடர்ஸுக்கு ரியலி நிச்சயமாக எட்டக்கூடிய ரேஞ்சில் தான் இந்த ஸ்கூட்டரோட அந்த ஒரு சீட் ஹைட் இருக்குதுன்றதுல டவுட் இல்லை. சீட் ஹைட் ரியலி இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு விஷயத்தில் டவுட் இல்லை. அதில் உங்களுக்கு வண்டியோட வெயிட்டும் 104 kgன்றது ஓரளவுக்கு ரீசனபிளான வெயிட்ன்றப்போ உங்களுக்கு ரைட் அண்ட் ஹேண்டலிங்கும் எல்லாராலையும் பண்ணக்கூடிய ரேஞ்சில் ஒரு ஈஸியான ஒரு விதத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ரைட் அண்ட் ஹேண்டலிங்கும் ஈஸியாக இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வண்டியோட பிரேக்கிங்கும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆப்ஷன், பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரம் அப்படின்றப்போ பிரேக்கிங் மாதிரி விஷயத்துலையும் ரியலி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த வண்டியோட அந்த ஒரு நல்ல விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் நல்லா இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் இன்ஜின் நல்லா ரிஃபைண்டாக இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு வண்டியோட ரைட் அண்ட் ஹேண்டலிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபுட்போர்ட் அது மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது. இதுதான் இந்த வண்டியோட ப்ரோஸு. இப்போ நம்ம இந்த வண்டியோட கான்ஸை தான் மைனஸ் பாயிண்ட்ஸை பார்ப்போம். மைனஸில் நான் ஃபஸ்ட்டு சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோடைய ஃபீச்சர் தான். அவங்க ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு என்னதான் அவங்க செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஸ்மார்ட்ன்ற மாதிரி ஒரு சில யூனிக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் இப்போ நிறைய பேர் அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதை மாதிரி
மாதிரி ஒரு சில விஷயங்களை எதிர்பார்க்குறாங்க. அதை மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடத்துல அந்த அளவுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. இந்த இடத்துல ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் உங்களுக்கு கிடையாது. ஃபீச்சர்ஸ் விஷயத்தில் எனக்கு ப்ராக்டிக்கலான லெவல்ஸ் ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதும். எனக்கு நார்மலான ஒரு ஆவரேஜ் மைலேஜ் காமிச்சா போதும், ஸ்பீட் காமிக்கணும், ஆர்பிஎம் காமிக்கணும் நினச்சாலே போதும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் இஸ் எனாஃப். பட் ஆனால் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் எதிர்பார்க்குறீங்க. இப்போ இதில் உங்களுக்கு அந்த அளவுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. அதுக்கடுத்து இந்த வண்டியோட அடுத்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா இந்த வண்டியோட அந்த ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஆமாங்க, அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் ஜஸ்ட் ஒரு அரௌண்ட் ஒரு 18 லிட்டர்ஸ் காஃபான ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்க. இப்போ வர நிறைய ஸ்கூட்டர்ஸ் 21 லிட்டர்ஸ், ஏன் ஒரு சில பேர் 33 லிட்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நாங்கள் 33 லிட்டர்ஸ்லாம் கேட்கல, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி ஒரு நல்ல பெரிய ஹெல்மெட்டே தாராளமாக வைக்கிற அளவுக்கான இன்னும் பெரிய ஒரு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கலான்றது நல்ல ஒரு ஃபீலாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இன்னும் அந்த ஒரு பழைய 110லேயே இந்த அதை ஒரு சின்ன அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான் கொடுக்குறாங்கன்றது ஒரு நெகட்டிவாக தான் ஃபீல் ஆகுது. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அந்த அளவுக்கு ஸ்பேசினஸாக இல்லை, அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்க, இந்த வண்டியோட லாஸ்ட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தா ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கோட் பண்ணியிருந்தால் ஈஸியாகவே இதோடைய காம்படிஷனை கிளைட் பண்ணியிருக்கலான்ற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1,07,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 16,000 கிட்ட வரைக்கும் வருதுன்னு வச்சிங்களேன். அப்படின்றப்போ ஆன் ரோட் ப்ரைஸிங் இட்ஸ் ஓகே தான். பட் இருந்தாலும் இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் லெவலுக்கும் இன்ஜின் ஸ்பெக்குக்கும் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணியிருந்தால் ஈஸியாகவே காம்படிஷன்ஸை கிளைட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மற்ற காம்படிஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலர் இந்த ரேஞ்சுக்கிட்டே தான் வராங்க. இந்த ரேஞ்சிலே அவங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் பெட்டராக கொடுக்குறாங்கன்றப்ப அது பெட்டராக ஃபீல் ஆகுது. இருந்தாலும் ப்ரைஸிங் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலான்ற ஒரு ஃபீல் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, இந்த ஸ்கூட்டர் தான் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னப்ப அந்த ஒரு ப்ரைஸிங் ஓகே தான். பட் காம்படிஷன்ஸையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வைக்கிறீங்கப்ப இந்த ப்ரைஸிங்கிறது ஸ்லைட்லி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதில் தான் மைனஸ் பாயிண்ட்டு. இதை தவிர்த்துட்டு வேறு எதுவும் பெருசாக சொல்லும்படி இல்லை. மித்த எல்லா விஷயங்களும் ஓகேவான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. ஓரளவு இந்த ஸ்கூட்டர் யார் வாங்கலான்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், எனக்கு ஸ்கூட்டர் பார்க்குறது ரியலி நல்லா ஸ்போர்ட்டியராக இருக்கணும். பட் ஆனால் ஸ்போர்ட்டியராக தான் இருக்குன்றதுக்காக என்னால் ஃபேமிலி யூஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. எனக்கு வண்டி பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஃபேமிலி யூஸுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்பியரன்ஸோட இருக்கணும். இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டா டியோ 125 டிசைன்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் டிசைனே சொல்லலாம். ஏன்னா சீட்டிங்கும் சரி, ஓரளவுக்கு நல்ல ஸ்பேசினஸ், ஃபுட் போர்டும் நல்லா இருக்குது. பட் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் மட்டும் கம்மி, அந்த ஒரு விஷயம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து எனக்கு ஃபீச்சர்ஸும் பெருசானா நான் விரும்புறதில்லை. எனக்கு ப்ளூடூத் கனெக்ட்லாம் தேவை கிடையாது. நம்ம என்ன எப்போதுமே அதை கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு போகிறோம். எனக்கு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் ஆவரேஜ் மைலேஜ் அது மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு பவர் நல்லா இருக்குது, பிரேக்கிங் நல்லா இருக்குது, ஹேண்டலிங் நல்லா இருக்குது. ஓவரலாக நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான டோனு. இன்ஜின் வைஸும் ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் இல்லைங்களா. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் ஒரு 8.16 bhp ஆஃப் ஹார்ஸும் 10.4 Nm ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு 90+ கூட போகுது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வேண்டிய மைலேஜ் அரௌண்ட் ஒரு 45 km வரைக்கும் சொல்கிறாங்க. மைலேஜ் ஒன்றும் ரொம்ப பெஸ்ட்டுன்னா சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான மைலேஜ் ஆஃபர் பண்ணும் இந்த ஒரு 125cc ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில். சரி, ஓகே, ஓவராலாக 125cc செக்மெண்ட்டில் பார்க்குறது ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நம்மளுடைய ஃபேமிலி யூஸுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வெஹிக்கிளாகவும் இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த ஹோண்டா டியோ 125 உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்டிங் சொல்கிற பாருங்க. இந்த வீடியோ நம்ம எங்கேயும் முடிச்சுவோம். இந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.